வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடளாவிய ரீதியில் 18 நீர்த்தேக்கங்கள் வான்பாய்வதாக அறிவிப்பு. அமெரிக்காவிற்கு மீன் ஏற்றுமதி செய்வதற்கான தடைகள் நீக்கம். மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் என அறிவிப்பு. உரம் விநியோகிக்கும் நடவடிக்கைகளில் தனியார் துறையை பயன்படுத்த அரசாங்கம் தீர்மானம். கபில சந்திரசேனவின் மனைவியை நாட்டிற்கு வரவழைக்க நடவடிக்கை. ஏர்லைன்ஸ் விமானம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச துணிச்சலாக செயற்படுவார் என தெரிவிப்பு. 28 உயிர்களை பலியெடுத்த விபத்து இடம்பெற்று 1 வருடம் நிறைவு. பதவி பிரமாண நிகழ்விற்கு சான்றிதழை மறந்து சென்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் இளம் அமைச்சர் தொடர்பில் பரபரப்பு. தமிழகத்தின் 17வது சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் ஆரம்பம். நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் 12 பிரதான நீர்த்தேக்கங்களும் 6 நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான்பாய்ந்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் பொறியியலாளர் ஹேரத் இது குறித்து கருத்துரைத்துள்ளார். இதன்படி அனுராதபுரம் மாவட்டத்தின் ராஜாங்கனை, பதுளை மாவட்டத்தின் சொரபுரவாவே, கண்டி மாவட்டத்தின் மெடில்ல நீர்த்தேக்கம், தேவகுவ, நாளந்த, அம்மாந்தோட்டை மாவட்டத்தின் லுணுகம்வெகர, திஸ்ஸவாவி, வீரவில, ஜோத எல, வெகரகல, குர்நாகல் மாவட்டத்தின் தெதுரோயா மற்றும் மொனராகலை மாவட்டத்தின் அலிகுட ஆறு ஆகிய பிரதான நீர்த்தேக்கங்கள் வான்பாய்ந்து வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அனுராதபுரத்தின் துருவில, பதுளையின் பேம்புருயல், ஹம்பாந்தோட்டையின் தெபிரவிவ, மொனராகலையின் சத்தாதிச மற்றும் மாலின்போத, வவுனியா மாவட்டத்தின் மயிலான்குளம் ஆகிய நடுத்தர அளவிலான நீர்த்தேக்கங்களும் வான்பாய்ந்து வருகின்றன. எதிர்காலத்தில் கிடைக்கக்கூடிய மழை வீழ்ச்சியின் அடிப்படையில் நீர் வெளியேற்றப்படும் அளவு மாற்றமடையக்கூடும் என்பதனால் நீர்த்தேக்கங்களை சுற்றியுள்ள மற்றும் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் நீர்ப்பாசன திணைக்களம், வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் ஆகியவற்றின் அறிவிப்புகள் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். அமெரிக்காவிற்கு மீன் ஏற்றுமதி செய்வதற்கு விதிக்கப்பட்டிருந்த தடைகள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கையிலிருந்து கடல் நண்டுகளை ஏற்றுமதி செய்வதற்கு அமெரிக்க அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் கடற்தொழில், நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. அமெரிக்காவிற்கு மீன் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது கடல் பாலூட்டிகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்டிருந்த கடுமையான நிபந்தனைகளை இலங்கை பூர்த்தி செய்துள்ளதாகவும் கடற்தொழில் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வர்த்தக திணைக்களத்தின் கீழ் இயங்கும் தேசிய சமுத்திர மற்றும் வளிமண்டல நிர்வாக அமைப்பு இலங்கையில் கடல் நண்டு பிடிப்பு செயல்முறை மற்றும் அது தொடர்பான விதிமுறைகள் அமெரிக்க தூதரகத்திற்கு இணங்குவதை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளது. 2025 நவம்பரில் அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பொன்றினால் இந்த ஏற்றுமதி நடவடிக்கைகளில் சில பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் கடற்தொழில் திணைக்களம், நாரா நிறுவனம் மற்றும் சம்பந்தப்பட்ட தரப்பினரால் சமர்ப்பிக்கப்பட்ட அறிவியல் தரவுகள் மற்றும் விடயங்களை கருத்தில் கொண்டு நோவா அமைப்பு தனது முடிவை மறுபரிசீலனை செய்து இந்த அனுமதியை வழங்கியுள்ளது. இந்த அனுமதியின் கீழ் அமெரிக்காவிற்கு மீன் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்ய தேவையான ஒப்பீட்டு தகுதி சான்றிதழ் இலங்கைக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த உத்தியோகபூர்வ அனுமதி 2029 டிசம்பர் 31 வரை செல்லுபடியாகும் என்பதுடன் அக்கால பகுதிக்குள் நாட்டிலிருந்து கடல் நண்டுகளை எவ்வித தடையுமின்றி ஏற்றுமதி செய்ய முடியும். மீன்பிடிக்கும் போது டால்பின்கள், திமிங்கிலங்கள் போன்ற கடல் பாலூட்டிகளுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இலங்கை பின்பற்றும் வழிமுறைகள் சர்வதேச அளவில் பாராட்டப்படுகின்றன. இந்த வெற்றியானது நாட்டின் கடற்தொழில் சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தவும் அந்நிய செலாவணி வருவாயை அதிகரிக்கவும் பெரும் பக்கபலமாக அமையும் எனவும் கடற்தொழில், நீர்வாழ் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. நீர்க்கட்டண மீளாய்வு எதிர்வரும் ஜூன் மாதம் 30 மேற்கொள்ளப்படும் என வீடமைப்பு, நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் கலாநிதி சுனில் ரணசிங்க தெரிவித்துள்ளார். ஆண்டுக்கு 2 முறை நீர்க்கட்டணம் திருத்தப்படுவதாகவும் இதற்கமைய ஜூன் மாதம் 30 நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு நீர்க்கட்டணம் திருத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். யூரியா உரம் விநியோக நடவடிக்கைகளில் தனியார் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக விவசாய பணிப்பாளர் நாயகம் கலாநிதி துஷார விக்ரமாரட்சி தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த வாரத்திற்குள் உர பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் எனவும் விவசாயிகள் உணர்வு பூர்வமானவர்கள் என்பதனால் நாட்டில் உர தட்டுப்பாடு நிலவுவதாக பொய்யான மாயையை உருவாக்க வேண்டாம் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். நாட்டில் தற்போது போதுமான அளவு உரம் இருப்பதாகவும் பெரும்போகத்திற்கு தேவையான உரத்தை இறக்குமதி செய்வதற்கு
செய்வதற்கான திட்டங்களை அரசாங்கம் ஏற்கனவே தயாரித்து முடித்துள்ளதாகவும் துஷார விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தலைக்கவசமின்றி மோட்டார் சைக்கிளில் பயணித்த 3 யுவதிகளின் வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் வெளியானமை தொடர்பிலான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விசேட விசாரணையை ஆரம்பித்திருந்த நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய மோட்டார் சைக்கிள் மற்றும் 3 சந்தேக நபர்களையும் போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். அத்துடன் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற யுவதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளின் உரிமையாளருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டுள்ளதாகவும் புத்தள போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட சந்தேக நபர்கள் ஹிதிக்கிவுல, உடவனவ மற்றும் மொனராகலை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்பதுடன் மோட்டார் சைக்கிளை ஓட்டிச் சென்ற யுவதிகளிடம் ஓட்டுநர் உரிமம் இல்லை என்பதும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட குறித்த யுவதி இன்று வெள்ளவாய நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் திடீர் மரணம் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையை தடுக்காது என பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது $2 மில்லியன் அமெரிக்க லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் கொல்லுப்பட்டியில் உள்ள வீட்டில் இருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்திருந்தார். இந்நிலையில் கபில சந்திரசேனவின் திடீர் மரணம் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணையை தடுக்காது என பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தில் கபில சந்திரசேனவை தவிர வேறு சந்தேக நபர்கள் இருப்பதால் விசாரணையை தொடர்வதில் எந்த தடையும் இருக்காது எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். சந்திரசேனவை தவிர இச்சம்பவத்தில் சந்தேக நபர்களாக குறிப்பிடப்பட்டுள்ள அவரது மனைவி மற்றும் நிமல் பெரேரா என்ற நபர் ஆஸ்திரேலியா சென்றுவிட்டதனால் அவர்களை நாட்டிற்கு கொண்டுவர நாடு கடத்தல் சட்டத்தை பயன்படுத்தலாம் எனவும் கேவா தெரிவித்துள்ளார். அத்துடன் இதற்காக ராஜதந்திர வழிகள் மூலம் பரஸ்பர சட்ட உதவியை பெறுவதற்கான வழிமுறைகள் உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் இந்நடவடிக்கைகள் அவர்களை திரும்ப கொண்டு வர தவறினால் இறுதி முயற்சியாக இச்சம்பவம் தொடர்பாக ஆஸ்திரேலியாவில் வழக்கு பதிவு செய்ய முடியும் எனவும் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் தலைமறைவாக உள்ளதாக கருதப்படும் குறித்த சந்தேக நபர்களை கைது செய்ய ஏற்கனவே பகிரங்க பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இச்சம்பவம் தொடர்பாக இதுவரை சுமார் 10 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கபில சந்திரசேனவின் மரணம் சந்தேகத்திற்குரியதாக இருப்பதனால் 5 தடயவியல் மருத்துவ அதிகாரிகள் அடங்கிய குழுவின் முன்னிலையில் அவரது பிரேத பரிசோதனை நடத்தப்பட்டது. மேலும் ஆய்வக பரிசோதனைகளுக்கு பின்னர் கபில சந்திரசேனவின் மரணம் குறித்த அறிக்கையை வெளியிட 5 பேர் கொண்ட தடயவியல் மருத்துவ அதிகாரிகள் குழு தீர்மானித்துள்ளது. பிரேத பரிசோதனைக்கு பின்னர் கபில சந்திரசேனவின் உடல் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இறுதிச் சடங்குகள் நேற்று பிற்பகல் பொரலை பொது மயானத்தில் மேற்கொள்ளப்பட்டது. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுக்கு அஞ்சாத மஹிந்த ராஜபக்ச சாதாரண விசாரணை ஆணைக்குழுவிற்கு அஞ்சப் போவதில்லை என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ எதிரிமான தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தற்போது அழைத்துள்ளது. எனினும் முன்னாள் ஜனாதிபதி நிதானமாகவும் துணிச்சலாகவும் இந்த விசாரணைகளை எதிர்கொள்வார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் தலைமை நிர்வாக அதிகாரி கபில சந்திரசேன வழங்கியதாக கூறப்படும் வாக்குமூலத்தின் அடிப்படையிலேயே இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அரசியல் களத்தை பொறுத்தவரை எமது பிரதான போராட்டம் தற்போதைய அரசாங்கத்துடன் மட்டுமே உள்ளது என்பதுடன் அரசாங்கம் மக்களுக்கு இழைக்கும் அநீதிகளுக்கு எதிராகவே நாம் செயற்படுகின்றோம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். கொத்மலை பிரதேச சபைக்குட்பட்ட கெரண்டியல்ல பகுதியில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த கோர பேருந்து விபத்தின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு கண்ணீர் மல்க இன்று அதே இடத்தில் நடைபெற்றது. கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி கெரண்டியல்ல பகுதியில் சுமார் 300 அடி பள்ளத்தில் பேருந்து ஒன்று வீழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்திலேயே 23 பேர் உயிரிழந்துள்ளதுடன் சிகிச்சை பலனின்றி மேலும் 5 பேர் உயிரிழந்திருந்தனர். மொத்தமாக 28 உயிர்களை பறித்த இந்த விபத்து முழு நாட்டையுமே உலுக்கி இருந்தது. இந்நிலையில் இந்த நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் கொத்மலை போலீஸ் அதிகாரி தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதன்போது பிரதேச சபை செயலாளர் சர்வமத குருமார்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டு மலரஞ்சலி செலுத்தி மௌன அஞ்சலியும் செலுத்தியிருந்தனர். விபத்து நடந்த தருணத்தில் ரம்பொடகம மற்றும் கெரண்டியல்ல பகுதி மக்கள் காட்டிய மனிதாபிமானம் இன்றும் நினைவு கூறப்பட்டது. செங்குத்தான பள்ளத்தில் இறங்கி தமது உயிரை பணயம் வைத்து காயமடைந்தவர்களை மீட்டெடுத்த மக்களின் செயல் மனிதநேய
கண்ணியத்தின் உச்சமாகவும் இதன் போது போற்றப்பட்டது. பேருந்து விபத்தின் வடு மாறுவதற்குள்ளேயே அண்மையில் ஏற்பட்ட டித்வா சூறாவளி இப்பகுதியை மீண்டும் நிலைகுலையச் செய்தது. இந்த சூறாவளி மண்சரிவு காரணமாக சுமார் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருந்தனர். தொடர்ச்சியான இந்த உயிரிழப்புகளால் ஒரு காலத்தில் செழிப்புடன் காணப்பட்ட கெரண்டியல்ல பகுதி இன்று மௌன மயான பூமியாக காட்சியளிக்கின்றது. உயிரிழந்த அனைவரது ஆத்மாவும் சாந்தியடைய இறைவனை பிரார்த்திப்பதோடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு JK செய்தித்தளமும் தனது ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கின்றது. நாட்டில் நிலவு வரும் மழையுடனான சீரற்ற வானிலை காரணமாக 5 மாவட்டங்களுக்கு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மண்சரிவு ஆரம்பகட்ட எச்சரிக்கையை விடுத்துள்ளது. இந்த எச்சரிக்கை இன்றிரவு 9 மணி வரை அமுலில் இருக்கும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி பதுளை மாவட்டத்தின் பசறை பகுதி, குருநாகல் மாவட்டத்தின் ரிதிகம பகுதி, மாத்தளை மாவட்டத்தின் நாவுல, அம்பன்கங்கை, கோரலை மற்றும் ரத்தோட்டை பகுதி, மொனராகலை மாவட்டத்தின் படல்கும்புர, வெள்ளவாய பகுதி, இரத்தினபுரி மாவட்டத்தின் கொடகவெவ ஆகிய பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கைகள் 1ஆம் நிலை எச்சரிக்கையாக விடுக்கப்பட்டுள்ளதுடன் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண்சரிவு அபாயங்கள் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதனிடையே இன்றைய தினமும் நாடளாவிய ரீதியில் மழையுடனான வானிலை நீடிக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழக அமைச்சரவை பதவியேற்பு விழாவின் போது தமிழக வெற்றிக் கழகத்தின் இளம் அமைச்சர் கீர்த்தனா தனது வெற்றி சான்றிதழை எடுத்து வர மறந்தமையினால் ஏனைய அமைச்சர்களுடன் இணைந்து பதவியேற்க முடியாமல் போன சம்பவம் இன்று சட்டமன்றத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. தமிழக சட்டசபை தேர்தலில் சிவகாசி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற கீர்த்தனா தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் இளம் பெண் அமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருந்தார். எனினும் இன்று நடைபெற்ற உத்தியோகபூர்வ பதவியேற்பு விழாவில் அவரால் பதவி பிரமாணம் செய்து கொள்ள முடியவில்லை. சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றதற்கான உத்தியோகபூர்வ வெற்றி சான்றிதழை அவர் கையில் கொண்டு வரவில்லை என்பது இறுதி நேரத்தில் கண்டறியப்பட்டது. தேவையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கப்படாத காரணத்தினால் ஏனைய அமைச்சர்கள் மற்றும் MLAக்களுடன் இணைத்து அவரால் இன்று பதவி பிரமாணம் செய்து கொள்ள முடியவில்லை. வெற்றி சான்றிதழை சமர்ப்பித்த பின்னர் அவர் தனியாக பதவியேற்பார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே முதல் நாளே இப்படியா என சமூக வலைத்தளங்களில் பல விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுள்ளன. முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அமைச்சரவையில் இளம் வயதில் அமைச்சராக பொறுப்பேற்கவுள்ள கீர்த்தனாவிற்கு சமூக வலைத்தளங்களில் ஆதரவும் குவிந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளதை அடுத்து அவருக்கு சர்ப்ளஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக வைப்பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருந்த நிலையில் சர்ப்ளஸ் பாதுகாப்பு மத்திய அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி 55 மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் 24 மணி நேரமும் முதலமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்கவுள்ளனர். சர்ப்ளஸ் பாதுகாப்பு என்பது இந்தியாவில் வழங்கப்படும் மிக உயர்ந்த அளவிலான பாதுகாப்பாகும். இது பெரும்பாலும் முதலமைச்சர்கள், உயர்மட்ட அரசியல்வாதிகள் மற்றும் கடுமையான அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் முக்கிய பிரமுகர்களுக்கு வழங்கப்படுகின்றது. இந்த அடுக்கில் பொதுவாக 55 வீரர்கள் இருப்பார்கள் என்பதுடன் இதில் NSGயின் உயரடுக்கு கமாண்டோக்கள் மற்றும் மாநில போலீசார் உள்ளடக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் முதலமைச்சர் விஜய்க்கு ஹக்லர் அண்ட் கோச் MP5 துணை இயந்திர துப்பாக்கிகள் போன்ற நவீன ஆயுதங்களும் வழங்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று கூடிய நிலையில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள MLAக்கள் பதவியேற்றுள்ளனர். MLAக்களுக்கு பதவி பிரமாணத்தை தற்காலிக சபாநாயகர் கருப்பையா செய்து வைத்துள்ளார். முதலில் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் ஜோசப் விஜய் MLAவாக பதவியேற்றுள்ளார். அவரைத் தொடர்ந்து புஸ்ஸி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், பிரபு ஆகியோர் வெற்றி பெற்ற தொகுதியின் MLAவாக பதவியேற்றுள்ளனர். இவர்களை அடுத்து சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் MLAவாக பொறுப்பேற்றதுடன் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தனது பதவியை பொறுப்பேற்றுள்ளார். போடி தொகுதியில் வெற்றி பெற்ற முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வமும் தனது பதவியை பொறுப்பேற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.